ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எபிசோட் நம்பர் 34. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா டைவர்சிஃபிகேஷன். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் லெட்ஸே இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50,000 ருபீஸ் இருக்கு. ஆனால் அது எப்படி நான் ப்ராப்பராக வந்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைன் நீங்கள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், மகப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன லைன்னு கேட்டிங்கன்னா, நெவர் புட் ஆல் யுவர் மணி இன் சிங்கிள் பேஸ்கெட். நெவர் புட் ஆல் யுவர் மணி இன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் பார்க்குறேன், அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்னு எனக்கு தெரியுது. அதுக்குண்டு என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் எடுத்து ஒரே ஸ்டாக்ல நான் போட்டேன்னா நான் தான் முட்டாள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது. அது எப்படி பிரிக்கணுன்றது நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒன்று பேலன்ஸ்டு இன்வெஸ்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கலாம். பேலன்ஸ்டுன்றது என்னன்னா, நான் வந்து எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் வந்து நிறைய புரிதலோட நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்ற பட்சத்தில் நான் வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து கரெக்டாக பண்றேன் அப்படின்னா 60% நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 1 லேக் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 1 லேக் உங்க கேபிட்டல் இருக்கு இன்வெஸ்டிங்க்கு அப்படின்னா 60,000 நீங்க வந்து ஸ்டாக்ஸ்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்ல கிடையாது, குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 12 ஸ்டாக்கு மேல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 10 to 12 ஒரு குட் கவுண்டா இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாக்கு 5,000 6,000 அந்த மாதிரி நீங்க பிரிச்சு கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் பேலன்ஸ் 40,000 40% இருக்கு இல்லையா, அதை பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பீஸ்னா என்னன்றது தான் கடைசி 3 வீடியோ நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நீங்க அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே கமெண்ட்ல வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது நிஃப்டியில டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது பேர் நிஃப்டி பீஸ். அண்ட் ஐடி செக்டார், எனர்ஜி செக்டார், ஆட்டோ செக்டார் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்துருந்தோம். பிளஸ் கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த 40% நீங்க இது எல்லாத்துலயுமே பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஒரு 15, இதுல ஒரு 15, இதுல ஒரு 10 அந்த மாதிரி கூட பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ விஷயம் என்னன்னா, உங்களோட மணி வந்து எப்பவுமே வெறும் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதாவது இப்போ மார்க்கெட் இறங்கும் போது உங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும், பயப்பட மாட்டீங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கத்துக்கிற பண்ற விஷயம். அதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ்னா என்னன்னா, நான் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஸ்டாக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு, நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னா 40% மட்டும் நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 60% வந்து பீஸ்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ 40,000 வந்து ஒரு 10 ஸ்டாக்ல 4,000 4,000 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பேலன்ஸ் 60,000 இருந்துச்சுன்னா நிஃப்டி செக்டர், நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 30,000 35,000, கோல்டு சில்வர்ல ஒரு 20,000 25,000 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எதனா வந்து அதாவது எதனா ஒரு ஸ்டாக் வந்து வளருதுனாலும் உங்களுக்கு க்ரோத் இருக்கும், எதனா ஒரு செக்டார் வளருதுனாலும் க்ரோத் இருக்கும், கோல்டு சில்வர் வளருதுனாலும் உங்களுக்கு க்ரோத் இருக்கும். எல்லாத்துலயுமே கரெக்டாக பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து பேலன்ஸ்டா கன்சர்வேட்டிவான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 1 லேக் இருக்குன்னா எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது புரியும். இதே தான் 10 லேக் இருந்தாலும் சரி, 1 crore இருந்தாலும் சரி, இந்த பக்கம் 10,000 இருந்தாலும் சரி, இது இப்படிதான் பண்ணணும். ஓகே ரைட். ஃபைனலா எஸ்ஐபி லம்சம். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2 விதமா பண்ணுவீங்க. ஒன்று மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது, அது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் டீடைல்டு வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இல்லை நான் ஒரே ஒரு வாட்டி, இப்போ என்கிட்ட 1,00,000 இருக்கு, நான் ஒரே ஒரு வாட்டி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா லம்சம்னு சொல்லலாம். சரி, இதே நான் இப்போ எழுதிருக்கேன், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ லம்சமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன், இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த கான்செப்ட்ல எதனா ஒரு கான்செப்ட் எடுத்து தான் நீங்க லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ உங்ககிட்ட 1 லேக் இருக்கு, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது, இன்னைக்கே நான் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடணுமா அப்படின்னா அதுதான் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க எப்போ பண்ணணும்னா, மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் பண்ணணும். அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அதுதான் நான் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு வந்து ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுன்ற புரிதல் வரும். இது வந்து லம்சமா இருந்தா. எஸ்ஐபியா இருந்தால் கவலையே பட வேணாம், நீங்க இன்னைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எஸ்ஐபின்றது மாசம் 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 நீங்க ரொம்ப வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இறங்கினாலும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறது கிடையாது, அது டைவர்சிஃபைடு ஆயிரும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். அதனால எஸ்ஐபியா இருந்தா உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சமா இருந்தா மட்டும் ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரும்னு சொல்ல வரேன். ஸோ ஓவராலா இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ் இன்வெஸ்டரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, அண்ட் இனிமேல் நீங்களும் ஃபாலோ பண்ண போற விஷயங்கள். ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்றோம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜேர்னியா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது என்னோட 9 வருஷம் உழைப்பு. இதை நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா என்னோட கோல் ஒன்னே ஒண்ணுதான். யாரெல்லாம் வந்து ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் போய் சேரணும், கரெக்டான நாலேஜ் கொண்டு போய் சேரணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். நான் வந்து ஒரு 3-4 வருஷம் என்னோட ஸ்டார்டிங் கெரியர்ல வந்து சுத்தமா புரிதலே இல்லாம எது கத்துக்கிறோம் இல்லை எதை எங்க அப்ளை பண்ணணும்னு தெரியாம நான் வந்து
கஷ்டப்பட்டிருக்கேன். அது வந்து நான் போயிட்டு யாரா தெரிஞ்சா தானே நான் போயிட்டு அவங்க கிட்ட டவுட் கேட்க முடியும். இதுக்கு அடுத்து இது என்ன வரும்ன்ட்டு. எனக்கு யாருமே தெரியாமையும் இருந்துச்சு அந்த காலத்துல. நான் சொல்றது வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அந்த டிஃபிகல்ட்டி வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேமிலி பீப்பிள் யாருமே வந்து கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ ஹோப் நீங்க இது எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம தான் சேர்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹைப் பண்ணுங்க. வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஹைப் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு போய் சேரும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க தான் ஹைப் பண்ணி இந்த விஷயத்த, இந்த நாலேஜை கரெக்டான பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் ரெகுலரா நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கரெக்டான பீப்புள் போய் சேரும்ட்டு. அது வந்து நான் உங்க கையில தான் அந்த விஷயத்தை ஒப்படைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.